வணக்கம் மகளே, வெல்கம் டு கீரிபல சேனல். பிரவீன் காந்தி எவிக்டடா என்னடா சொல்ற கீரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் ஷாக்கிங்கோட வருவீங்க. ஏன்னா போன வீடியோல தான் வந்துட்டு நந்தினி வாக் அவுட்னா இந்த வீடியோல என்னடா பிரவீன் காந்தி எவிக்டன்னு சொல்றேன், என்னடா நடக்குது, என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மண்டை சொரியலாம். அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ஸோ அதனால ஷார்ட்டாக தான் சொல்ல போறேன். ஸோ மறக்காம நீங்க முன்னாடி சின்ன வேலை வரும்போதே ஒரு லைக்கை பட்டுக்கோங்க, பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுக்கோங்க. கீரிபல சேனலில் உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். என்ன இதுனா எப்போதும் போல நம்ம எவிக்ஷன் அப்டேட் சொல்லுவோம், ஃப்ரைடே சொல்லுவோம். நான் வந்து வீக்கோட ஸ்டார்ட்லேயே சொல்லுவேன், ஆல்ரெடி நான் போட்டேன் ட்விட்டரில். பட் இருந்தாலும் இந்த வீடியோவா சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நந்தினி வந்துட்டு வாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த நாள் முழுக்க வந்து போகணும், ஏன்னா அவ்வளோ ப்ராசஸ் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அப்படி இல்லைன்னா இப்போ நந்தினி வந்துட்டு போகலாம், ஆர் வந்துட்டு அவங்களோட ப்ராசஸ் வந்து ஹோல்டர்ல இருக்கு, இல்லை அவங்க போனாலுமே பிக் பாஸ் டீம் என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். இந்த வீக்கெண்டு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். சரி, ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ஓகே போயிட்டாங்க அப்படின்னாலும் நிறைய பேர் இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, கிட்டத்தட்ட 18 பேர் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கச்சமச்சான்னு இருக்கிறதுனால ஓகே இந்த வாரத்திலே ஒரு 2 பேரா அனுப்பலாம்னு சொல்லி பிக் பாஸ் டீம் டிசைட் பண்ணிட்டா யார் அனுப்புவாங்கன்னா அது பிரவீன் காந்தியை தான் கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பிரவீன் காந்தி தான். ஆல்மோஸ்ட் இதுல வந்து என்ன ஷாக்கிங்கான நியூஸ்னா, திவார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1,28,000 ஓட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தாண்டி இருக்கலாம் நீங்க பார்க்கும்போது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. இதுல கடைசியில பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார், டேரக்டர் பிரவீன் காந்தி தான் வந்து லோவஸ்ட் ஓட்டிங்ல இருக்காரு. ஸோ ஆப்வியஸா வந்து விஜய் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா, லோவஸ்ட்ல இருக்கிற 2 பேர்ல ஒரு ஆள் சூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து அகோரி கலையரசன், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரவீன் காந்தி. அகோரி கலையரசனோட நேத்தி வந்து அந்த கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஓகே, ஓரளவு வந்து டீசெண்டா நீட்டா இருக்கு. அவர் பேசும்போது ஏதோ ஒன்று ஓகே இந்த வீட்டுக்குள்ள ஒன்று பண்ணுவான், இவனால ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிற மாதிரி சின்ன ஒரு ஹோப் வந்துட்டு அங்கே கிரியேட் ஆகுது. அது அகோரி கலையரசனோட ஸ்பீச்னால. ஏன்னா நிறைய வந்து விருதுகள் வாங்கியிருக்கிறாரு, நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறாரு. பட் டிப்ரெஷனால அகோரியா மாதிரி அதுக்கப்புறம் சில தவறுகள் செய்து திரும்ப அதை திருத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கதா அந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். தப்பு செஞ்சவன் தான், திருந்தவன் தான். பட் இங்க என்ன ஒரு பிரச்சனை, நம்ம சொசைட்டில எப்போதுமே நல்லவனா இருக்கிற சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க. அவன் தப்பு செஞ்சு அவன் திருந்தானா அவனுக்கு சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியா வந்து போயிட்டு இருக்கு. இதை நிறைய பேர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலால வந்து சக்சஸ்ஃபுல்லா அகோரி எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அகோரியை வந்து ஸ்டேபிளா உள்ளார உட்கார வச்சுட்டு வரிசையா வேற ஆட்களை தூக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில வந்து பிரவீன் காந்தி சார் வந்து ஒன்றும் பெருசா இது வரைக்கும் இம்பாக்ட்ஃபுல்லா உள்ள ஒன்றும் பண்ணல, கண்டென்ட் கொடுக்கல. ஸோ அதனால வந்து பிரவீன் காந்தி சாரை இந்த வாரம் மேக்சிமம் வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து நந்தினி வாக் அவுட் ஆக இருந்தாலுமே பிரவீன் காந்தி சாருக்கு டாடா பாபாய் குட் பாய்ன்னு சொல்லிட்டு அனுப்ப நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன முதல்ல கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அதை தான் சரி ஒரு அப்டேட்டாக நம்ம சொல்லிடுவோமே, நம்ம லைவ்ல சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் வீடியோவில் ஒரு இதுவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், உள்ள வந்து நிறைய ஃபைட்டுகள் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இடையில ஒரு 2-3 ஃபைட் போணுச்சு. அதில் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரவீன் விசஸ் கொரியன் பாய், அதுக்கான ஃபைட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு ப்ரீஃபாக பேசணும். எனக்கு அதில் ஒரு சில கோபங்கள் இருக்குது. அண்ட் வந்து கனி விசஸ் ஆதிரை, அந்த உப்பு மற்றும் கமுர்தின் விசஸ் ஆதிரை, அதெல்லாம் எனக்கு பேசவே பிடிக்கல. ஆக்சுவலாக லைவ்ல சொல்லிட்டோம். அண்ட் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபேக்கா ஃபைட்டுகள் வந்து போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது என்னடா இது, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இன்னும் டம்மி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன், அவங்க உள்ள வந்துட்டு நான் வந்து என்னோட கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன், அந்த கேம் விளாண்டு நான் வேற மாதிரி மாற்ற போறேன் அப்படின்னாங்க. பட் இது வரைக்கும் ஸ்டில் ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கு. வாட் இஸ் டூயிங் நெக்ஸ்ட் அப்படின்னு தெரில. ஸோ வி வில் வெயிட். அதனால வந்து நானும் உங்களை மாதிரி காத்துட்டு இருக்கேன் அம்சராவோட கேமுக்காக. அண்ட் இந்த அப்டேட்டை பத்தி என்ன உங்க மைண்ட்ல ஓடுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடாமலாம் கொஞ்சம் நான் உளறேன். நெக்ஸ்ட் வீடியோ நல்லாவா பேசிடுவேன். ஸோ மறக்காம கீரிபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நெக்ஸ்ட் ஒரு ரோஸ்டோட உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு விடைபெறுது உங்க கீரிபல. டாடா பாய், see you again.